மேற்கு வங்கத்துக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பார்லிமெண்டில் சந்தித்து பேசினார். பிரதமராக பதவியேற்ற 10 மாதங்களுக்கு பிறகு மோடியை முதல் முறையாக மம்தா சந்தித்துள்ளார். இச்சந்திப்பின் போது மேற்கு வங்க மாநிலம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தத்தளிப்பதாகவும் மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும், கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் மம்தா வலியுறுத்தினார். சந்திப்புக்கு பின் பேட்டியளித்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலம் அதிகப்படியான கடனில் மூழ்கி இருப்பதை பிரதமர் ஒப்புக்கொண்டதாகவும் நிதியுதவி குறித்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் மம்தா கூறினார். ஆனால் பிரதமர் மோடி எந்த உறுதியையும் அளிக்கவில்லை என்று பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறின. நிலக்கரி சுரங்க ஏலம் மூலம் மேற்கு வங்கத்துக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் என்று மோடி கூறியதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தை உலுக்கிய சாரதா சிட் பண்ட் ஊழலில் எம்பிக்கள், மாநில அமைச்சர் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களை சிபிஐ கைது செய்து வருவதற்கு பிரதமர் மோடியின் தூண்டுதல் தான் காரணம் என்று மம்தா பானர்ஜி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இரு தலைவர்களிடையே சுமூகமான உறவு இல்லாத நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது.